ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் கிளாஸ் நம்பர் 6 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இதே சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு புது கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார் டைப் கொஸ்டின் சொல்லிட்டு ஆல்ரெடி இதை வந்து நம்ம நம்பர் சிஸ்டமில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இதை பற்றின பேசிக்ஸை ஒருக்க வந்து நான் ரீகால் பண்ணிட்டு இதை வச்சு இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் டைப் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த பார் டைப் கொஸ்டினில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த டைப் 1 பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த டைப் 1ல் நமக்கு பார் கொஸ்டின் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல 0.5 பார் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. ஓகேவா? வழக்கமாக இங்கே 0.5 போட்டு இந்த 5க்கு மேலே ஒரு பார் போட்டோன்னா இதுக்கு மீனிங் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 0.5 பாரை 0.5555ன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? 0.55555ன்னு இந்த நம்பர் போய்கிட்டே இருக்கு. ஸோ இது அப் டு எங்கே வரைக்கும் போகும்னா இது நிற்கவே நிற்காது, கண்டினியூஸாக போகும். ஸோ இது வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஓகேங்களா? இந்த 5 போய்கிட்டே இருக்கு. ஸோ இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த 0.5 போட்டு ஒரு பார் போட்டு வச்சிருக்கோம். இது 0.3333ன்னு போகலாம், 0.777ன்னு போகலாம், எப்படினாலும் இருக்கலாம் அந்த நம்பர். ஸோ இந்த மாதிரி பார் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த நம்பர் ஸ்டாப் ஆகலை, அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெசிமல். இந்த டைப் ஆஃப் டெசிமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ரிப்பீட்டிங் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நான் நம்பர் சிஸ்டம்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ அதோட பேருக்குள்ளலாம் நம்ம போக தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தேவைங்கிறத மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பார் போட்டு இருந்ததுன்னா இந்த டெசிமல் நம்பரை, ஓகேங்களா, இந்த டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ஒரு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, இதுதான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டார்கெட். இந்த 0.5 பாரை நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட்டு இதை லாஜிக்காக எப்படி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூவை, அதே மாதிரி ஷார்ட்டாக பார்த்த உடனே எப்படி போடுறது, ரெண்டையுமே நான் சொல்லித்தரேன். நம்ம வந்து இந்த ஷார்ட் ட்ரிக்கை கொஸ்டினில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை லாஜிக்காக எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த 0.5 பாரை நம்ம எப்படி எழுதுறோம்? 0.55555ன்னு போயிட்டே இருக்குதா? ஸோ இதோட வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுப்போம்? இந்த 0.5555ன்னு போதில்ல, இதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா இதை 10ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ பாருங்க, இதை 10x ஈக்குவல் டு இதை நான் 10ஆல மல்டிப்ளை பண்ண என்ன நடக்கும்? பாயிண்ட் ஒரு 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 பக்கம் ரைட்ல மூவ் ஆகுமா? ஸோ இப்போ இது என்ன ஆகும்? 5.5555ன்னு போயிட்டு இருக்கும். அப் டு எங்க வரைக்கும் போகுது? இன்ஃபினிட்டி. புரியுதா? ஸோ இங்க எக்ஸோட வேல்யூ நான் 0.555ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்க நான் 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 10xோட வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட் ரைட்ல மூவ் ஆயிடும். ஸோ 5.5555ன்னு போகும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இந்த 10x அப்படியே இருக்கட்டும். இந்த 5.555 போறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5 பிளஸ் 0. இப்படி எழுதிக்கலாமா? 0.55ன்னு எழுதிக்கலாமா? புரியுதா? இந்த 5ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், 5.55 சம்திங்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இந்த 5 தனியா எடுத்துட்டு பிளஸ் 0. இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துடும்? 5. இதை நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். 5 தனியா, அப்புறம் இந்த டெசிமல் பார்ட் தனியா பிரிச்சு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த 5 அப்படியே இருக்கட்டும், பிளஸ் இந்த 0.55ன்னு எழுதியிருக்கல, இதோட வேல்யூ தான் நான் என்ன எடுத்தேன்? எக்ஸ். அப்ப இதை தூக்கிட்டு இதுக்கு பதிலாக என்ன போட்டுருக்கலாம்? எக்ஸ் போட்டுக்கலாம். இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு? 10x இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் எனக்கு 10x அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த எக்ஸை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா 10x மைனஸ் எக்ஸ் என்னென்ன ஆயிடும்? 9xன்னு ஆயிடும். ஈக்குவல் டு 5ன்னு வந்துடும். தென் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? 5/9. ஸோ நான் ஆல்ரெடி எதை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன்? இந்த 0.5 பார் இருக்கு இல்லையா, இதைத்தான் நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து எழுதணும். அப்போ இந்த மதிப்பு எக்ஸோட வேல்யூ இப்படி இருந்தா அது எதுக்கும் ஈக்குவலா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ 5/9. அப்போ இந்த 0.5 பாருக்கான ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்ம என்ன எழுதிக்கலாம்? 5/9 எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ இதுதான் லாஜிக்கா இந்த மாதிரி டெசிமலுக்கு வந்து நம்ம ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க வேண்டிய மெத்தட். ஓகேவா? ஆனா நம்ம இதை ஃபாலோ பண்ண போறது இல்ல. நான் வந்து இப்போ என்ன சொல்றேன்னா ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய ட்ரிக் படி எந்த நம்பரா இருந்தாலும் பார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியா நீங்க ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல 0.7 பார்னு இருக்கு. புரியுதா? 0.7 பார்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எந்த நம்பருக்கு மேல பார் இருக்கு? 7. ஸோ 7/9 எழுதிக்கலாம். ஓகேவா? 7/9 எழுதலாம். ஸோ இப்போ இதுலயே இப்படி இருந்ததுன்னா என்ன பண்றது? 0.24.
மேலே பார் போட்டாங்க. 0.24 பார்னு இருக்கு. அப்போ மேலே ஒரு நம்பருக்கு மேலே பார் இருக்கு. ஸோ அதனால அந்த நம்பரை எழுதி நான் என்ன பண்ணேன், பை 9 போட்டேன். ஓகேவா? இப்போ அதுவே எனக்கு இங்கே எப்படி இருக்கு, 0.024 பார்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா 24 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 24க்கு மேலே தானே பார் இருக்கு. அப்போ 2 நம்பருக்கு மேலே பார் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 99 எழுதணும். கிளியரா புரிஞ்சுதா? 99 எழுதணும். அடுத்து தேர்ட் டைப்ல பாருங்க, 3 நம்பர் இருந்ததுன்னா 0.131 இருக்கு. இப்போ இந்த 3 நம்பருக்கு மேலேயும் பார் இருக்கு. இப்போ இந்த 3 நம்பருக்கு மேலே பார் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 131 டிவைடட் பை 999 எழுதணும். கிளியரா? ஸோ அதே மாதிரி ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க, 0.1724 இருக்கு. இப்போ 4 நம்பருக்கு மேலே பார் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1724 போட்டு டிவைடட் பை 49 எழுதிக்கணும். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி பார் போட்டு உங்களுக்கு ஒரு டெசிமல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூவை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது டைப் 1 மட்டும்தான். இனி டைப் 2க்கு ஒரு மாதிரி பண்ணணும், டைப் 3க்கு ஒரு மாதிரி பண்ணணும். எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஒவ்வொரு டைப்பா நம்ம கொஸ்டின் வர வர பார்த்துட்டே போகலாம். இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 1ல டைப் 1 எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அது எல்லாத்து மேலேயும் பார் இருக்கு. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 இருக்கு, ஸோ 7க்கு மேல பார் இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 24 இருக்கு, ஸோ 24 மேல பார் இருக்கு. பாயிண்ட்க்கு அப்புறம் 131 இருக்கு, ஸோ 131 மேல பார் இருக்கு. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1724 இருக்கு, அந்த ஃபுல்லா 4 நம்பருக்கு மேலேயும் பார் இருக்கு. அப்ப எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அதை மேலே எழுதி டினாமினேட்டர்ல எத்தனை நம்பருக்கு மேல பார் இருந்ததோ அத்தனை 9 போட்டுக்கிட்டா முடிச்சு. தெளிவா புரிஞ்சுதா? ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைப். இப்போ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல கன்வெர்ட் 0.7777 அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்ப இது பார்த்தாலே தெரியுது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டெசிமல் கொடுக்குறாங்கன்னா இவங்க கொடுத்த இந்த டெசிமலுக்கு மீனிங் என்னன்னா 0.7 பார்னு அர்த்தம். இந்த 0.7 பாருக்கு வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன, 7/9 போட்டுக்கலாம். புரியுதா? 0.7 பாருக்கு ஆன்சர் வந்து 7/9. இதுல பெருசா கால்குலேஷன் எதுவும் தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் இதுல பாருங்க, 0.5353535353 போகுது. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன, 0.53 மேல பார்னு அர்த்தம். அப்ப ஆன்சர் என்ன போடுவீங்க, 53 டிவைடட் பை 99. 53 டிவைடட் பை 99. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, கன்வெர்ட் இன்டு வல்கர் ஃபிராக்ஷன் 2023 சிஎஸ்எஃப்ல கேட்ட கொஸ்டின். அப்ப இந்த இடத்துல 0.587 பார். அப்ப இது நம்ம பார்த்த டைப்ல இல்லை. நான் என்ன சொன்னேன், இப்போ ஒருவேளை இந்த பார் இந்த 5க்கும் சேர்த்து 587க்கும் மொத்தமா இந்த 3 நம்பருக்கும் சேர்த்து இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், 587 டிவைடட் பை 999 போட்டிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார் எதுக்கு மட்டும்தான் இருக்கு, 87க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா டைப் 2க்கு கீழே வருது. சரியா? இந்த மாதிரி நமக்கு பார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் பார் இல்லாம ஒரு குறிப்பிட்ட நம்பரை விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நம்பருக்கு மட்டும் பார் போட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ இது வந்து நமக்கு டைப் 2ல வருது. இது நான் டைரக்டா ஷார்ட் ட்ரிக்கே சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த 0.587க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். 0.587னா 587க்கு மேல மட்டும் தானே பார் இருக்கு. இப்போ இதை நீங்க எப்படி எழுதணும், 0.5 மட்டும் போட்டு அதுக்கப்புறம் இந்த 87 87 87 தான் அப் டு என்ன பண்ணும், இன்ஃபினிட்டி வரைக்கும் ரிப்பீட் ஆகும். இந்த 5 ஒன் டைம் தான், 87க்கு மேல தான் பார் இருக்கு. அப்ப இந்த 87 தான் நீங்க வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகணும், 87 87 87 கண்டினியூ பண்ணிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டெசிமலுக்கு நம்ம எப்படி ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 0.587க்கு ஸோ 87 மேல பார் இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர்லாம் இருக்கோ அது மொத்தமா எழுதுங்க. என்ன நம்பர் இருக்கு, 587 இருக்கு. இது மொத்தமா எழுதியாச்சு. ஆனா பார் எதுக்கு மேலதான் இருக்கு, 87க்கு மேலதான் பார் இருக்கு. அப்ப எந்த நம்பருக்கு மேல பார் இல்லைன்னு பாருங்க. ஸோ 5க்கு மேல பார் இல்லை, அதனால இந்த 5 என்ன பண்ணிருங்க, அதுல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க. கிளியரா புரியுதா? ஸோ மொத்தம் எல்லா நம்பரையும் எழுதிட்டு அதுல இருந்து எந்த நம்பருக்கு மேல பார் இல்லையோ அதை மைனஸ் பண்ணிட்டு இப்போ டினாமினேட்டருக்கு வாங்க. டினாமினேட்டர்ல உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வேல்யூ இருக்கு. ஸோ இந்த 3 வேல்யூல 2 வேல்யூக்கு மேலதான் பார் இருக்கு, அதனால 2 9 போட்டுக்கோங்க. ஒரு வேல்யூக்கு மேல பார் இல்லை, அதனால ஒரு 0 போட்டுக்கோங்க. சரியா? 2 வேல்யூக்கு மேல பார் இருக்கிறதுனால 2 9 போட்டுக்கிட்டேன். போன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அத்தனை 9 போட சொன்னேன். இங்கே அதே தான், 2 நம்பருக்கு மேல பார் இருக்கு, அதனால 2 9 போட்டுக்கோங்க. ஒரு நம்பருக்கு மேல பார் இல்லை, அதனால ஒரு 0 போட்டுக்கோங்க. அப்ப எத்தனை நம்பருக்கு மேல பார் இல்லையோ அத்தனை 0 போடணும், எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். புரிஞ்சுதா? ஸோ 587 மைனஸ் 5 டிவைடட் பை 990. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, மேல 582 டிவைடட் பை கீழே 990 கிடைக்குது. புரியுதா? 990 நமக்கு கீழே கிடைக்குது. இப்போ இதுக்கப்புறம்
ஆப்ஷனல் இல்லைன்னு பார்க்கக்கூடாது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரி, என்ன டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இது 6 டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேவா? 6 டேபிளில் நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? 9 6 ஆர் 54, அடுத்தது 7 6 ஆர் 42. ஸோ 97 டிவைடட் பை இங்கே நம்ம 6ஆல் கேன்சல் பண்ணும்போது 1 6 5. ஓகே, 1 6 ஆர் 6, பேலன்ஸ் 3, 6 6 ஆர் 36, 5 6 ஆர் 30. ஸோ 97 டிவைடட் பை 165. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ இதே டைப் 2ல ஒரு சில எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.429 இருக்கு. இந்த 9க்கு மேலே மட்டும் பார் இருக்கு. 0.429ல 9க்கு மேலே மட்டும் பார் இருந்தால் இதை நான் எப்படி எழுதுவேன்? ஸோ டோட்டலாக இந்த 429 அப்படியே எழுதிட்டு மைனஸ் என்ன பண்ணணும்? பார் இல்லாமல் என்ன இருக்கு? 42. ஸோ இந்த 42 இங்கே எழுதிருங்க. டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கு? ஒரு நம்பருக்கு மேலே தான் பார் இருக்கு. அதனால ஒரு 9. 2 நம்பருக்கு மேலே பார் இல்லை. அதனால என்ன பண்ணிக்கணும்? 2 0 போட்டு. அவ்வளோதான். இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். நமக்கு அந்த ஃப்ராக்ஷன் டைரக்டாக கிடைச்சிடும். இது எப்படி எழுதணுங்கிறத மட்டும் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். இப்போ பாருங்க 0.71, இந்த 1க்கு மேலே மட்டும் பார் இருக்கு. 0.71ல 1க்கு மேலே மட்டும் பார் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? 71 மைனஸ் 7 டிவைடட் பை ஒரு பார் இருக்கு, என்னால் 9, ஒரு நம்பர்ல பார் இல்லை, என்னால் 0.90. இப்போ கிளியரா புரியுதா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். 4 டிஜிட் வச்சு 0.1342 இருக்கு. இப்போ இந்த 42க்கு மேலே பார் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? 1342 அப்படியே எழுதிட்டு மைனஸ் அந்த 13 போட்டுட்டு டிவைடட் பை 99. 2 நம்பர் மேலே பார் இருக்கிறதுனால, அடுத்து 00, 2 நம்பர் மேலே பார் இல்லைங்கிறதுனால. இப்போ கிளியரா புரியுதா? டைப் 2ல வந்து நம்ம என்ன மாதிரி இதை அப்ரோச் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ டைப் 1 ரொம்ப சிம்பிளா இருந்தது. டைப் 2ல சிம்பிள் தான். ஒரு சின்ன லாஜிக்கை கரெக்டாக பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். சரி, இது பாருங்க 8.46. ஸோ இந்த நம்பர் வந்து நமக்கு டைப் 3ல வருது. ஸோ இது வந்து டைப் 3ல வருது. இது ஏன் டைப் 3 அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த டைப் 1 டைப் 2 இது ரெண்டுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். டைப் 3ல என்னன்னா இந்த இடத்துல 0 பாயிண்ட்னு இருக்காது. 0 இல்லாம ஏதாவது ஒரு நம்பர் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 8.46 இருக்கு. இப்போ 0.46 மேல பார் இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா 8.46 பார்னா இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ டைப் 3ங்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதை 2 விதமா சால்வ் பண்ணலாம். டைப் 3ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இதை நம்ம 2 விதமா சால்வ் பண்ணலாம். எது டைப் 3க்கு கீழே வரும்னா நமக்கு வந்து இங்க 0 பாயிண்ட்னு இல்லாம ஏதோ ஒரு நம்பர் போட்டு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல 8 பாயிண்ட்னு இருக்குல்லையே, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம டைப் 3க்குள்ள கொண்டு வரோம். ஸோ டைப் 3 கொஸ்டினை வந்து ரொம்ப ஈஸியா 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஸோ டைப் 3ல எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்றோம்னு பார்ப்போம். நமக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 8.46 பார் இதானே. அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஆக்சுவலா இதை 8 தனியா பிளஸ் 0.46 பார் தனியா பிரிச்சுக்கிறேன். புரியுதா? இதை வந்து ஹோல் நம்பர் தனியா, டெசிமல் பார்ட் தனியா பிரிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம்? 8 பிளஸ் இந்த 0.46 பார் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 46 டிவைடட் பை 99 எழுதிக்கலாமா? 0.46 இது வந்து டைப் 1க்கு கீழே வருது. அப்படிதானே? 46/99ன்னு எழுதிக்கலாம். கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல இது ரெண்டையும் அப்படியே நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல 8 இருக்கு, இங்க 46/99 இருக்கு. அப்போ எல்சிஎம் என்ன பண்ணிக்கலாம்? 99 எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல 8 × 99 நமக்கு என்ன கிடைக்கும்? 792 கிடைக்கும். பிளஸ் என்ன இருக்கு? ஒரு 46 இருக்கு. அடுத்தது 792 கூட ஒரு 46 ஆட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் வந்து 838 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 99. இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ, 838/99. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஹோல் நம்பர் பார்ட் தனியா, டெசிமல் பார்ட் தனியா பிரிச்சுட்டு அந்த டெசிமலை மட்டும் ஃப்ராக்ஷனா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி ஃபைனல் ஃப்ராக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி இல்லையா, இன்னொரு வழி இருக்கு. சரியா? இதை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு பாருங்க. 8.46 இந்த 46 மேல பார் இருக்கா? நான் என்ன பண்ண போறேன்னா அதே தான். இப்போ இந்த இடத்துல நார்மலா டைப் 2ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? 0. இந்த பாருங்களேன், டைப் 2ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் பார் இல்லை, பார் இல்லாம நம்பர் இருந்ததுன்னா என்ன பண்ண சொன்னா? அதை மைனஸ் பண்ண சொன்னா அதே பேட்டர்ன் தான் இங்க நான் ஃபாலோ பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுறேன். இது மொத்தமா சேர்த்து என்ன இருக்கு? 846.
இது மொத்தமா சேர்த்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்கும்போது என்ன 846. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹோல் நம்பர் மேல மட்டும் தானே பார் இல்ல, அப்ப இந்த பார் இல்லாத ஹோல் நம்பரை -8 போட்டுக்கலாம். டிவைடட் பை நமக்கு இங்க பார் வந்து 2 நம்பருக்கு மேல இருக்கு. ஸோ 99 மட்டும் தான் போடணும். 8க்கு மேல பார் இல்லைன்னு சொல்லிட்டு 0 போடக்கூடாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். போன டைப்ல நான் என்ன சொன்னேன், இது மாதிரி தான். இங்க வந்து நமக்கு 4 to 9, 9க்கு மேல மட்டும் பார் இருக்குன்னா 4 to 9 எழுதிட்டு பார் இல்லாத 42 இங்க போட்டுட்டு ஒரு நம்பருக்கு மேல பார் இருக்கிறதுனால 9, 2 நம்பருக்கு மேல பார் இல்லைங்கிறதுனால 00 போட்டேன். ஓகேவா? அதே மாதிரி இங்க 2 நம்பருக்கு மேல பார் இருக்கிறதுனால 99, 8க்கு மேல பார் இல்லைங்கிறதுக்காக ஒரு 0வை இங்க போடக்கூடாது. ஏன்னா 8 எங்க இருக்கு? பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு. புரியுதா? ஸோ டினாமினேட்டர்ங்கிறது எதை பொறுத்து அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு ரைட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்து தான் இந்த டினாமினேட்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க நியூமரேட்டர் பிரச்சனை இல்லை. நியூமரேட்டர் வந்து பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் வேல்யூ இருந்தாலும் நம்ம சேம் அப்ரோச் தான் ஃபாலோ பண்றோம். டினாமினேட்டர் பார்க்கும்போது நீங்க பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடியதை மட்டும் தான் பார்க்கணும். இங்க பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஹோல் நம்பரை பொறுத்து டினாமினேட்டர் எந்த இடத்துல சேஞ்ச் ஆகாது. கிளியரா? ஸோ ப்ராக்டிஸ்க்காக இன்னும் 2-3 கொஸ்டின் கூட சால்வ் பண்ணுவோம். பாருங்க இந்த இடத்துல 9.13 அப்படின்னு இருக்கு. இங்க 3க்கு மேல மட்டும் பார் இருக்கு. இது எப்படி எழுதுவீங்க? 9.13 இங்க 3க்கு மேல மட்டும் பார் இருக்கு. ஸோ அதே பேட்டர்ன் தான் நம்ம என்ன பண்ணோம்? 913 ஃபுல்லா சேர்த்து எழுதிக்கோங்க. மைனஸ் பார் 3க்கு மேல மட்டும் தான் இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய 1லையோ அந்த 9லையோ பார் இல்லையா? இப்போ 91 பார் இல்லாம என்ன இருக்கு? 91 இருக்கு. ஸோ டிவைடட் பை போட்டாச்சு. இப்போ 3க்கு மேல ஒரு நம்பருக்கு மேல பார் இருக்கிறதுனால ஒரு 9. பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இந்த 1க்கு மேல பார் இல்ல. ஸோ ஒரு நம்பருக்கு மேல பார் இருக்கிறதுனால 0. இந்த 9 கண்டுக்க தேவையில்ல டினாமினேட்டர் எழுதும் போது. கிளியரா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது அப்படியே ஃபாஸ்டா வந்துடும். கொஸ்டின் நம்பர் அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெசிமல் நம்பரை பார்த்த உடனே இதுக்கு இதான் ஃப்ராக்ஷன்ங்கிறது ஈஸியா நம்மளால எழுத முடியும். நான் தெளிவா சொல்லியிருக்கேன். புரியுற வரைக்கும் திரும்ப திரும்ப பாருங்க. தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கண்டிப்பா கேளுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை மீறியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கேட்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க 42.63 அப்படின்னு இருக்கு. இந்த 63க்கு மேல பார் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? 42.63 பார். இப்போ என்ன பண்ணும்? 4263 மைனஸ் பார் இல்லாம என்ன இருக்கு? 42 இருக்கு. டிவைடட் பை என்ன போடணும்? பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறத மட்டும் பார்க்கணும். ரைட் சைடு 2 நம்பருக்கு மேலுமே பார் இருக்கு. ஸோ என்னால என்ன பண்ணிக்கலாம்? 99 போட்டுக்கலாம். 1.3421 இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 21க்கு மேல பார் போட போறோம். இது எப்படி எழுதுவீங்க? 13421 மைனஸ் பார் இல்லாம என்ன இருக்கு? 134 டிவைடட் பை 2 நம்பருக்கு மேல பார் இருக்கா? ஸோ 2 9. 2 நம்பருக்கு மேல பார் இல்லையா? ஸோ 2 0. தெளிவா புரிஞ்சுதா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து இதுக்கு மேல கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். 3 டைப்புமே பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே பார் இருந்தது. செகண்ட் டைப்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எல்லாத்துக்கும் பார் இல்ல. ஒரு சில நம்பருக்கு பார் இருந்தது, ஒரு சில நம்பருக்கு பார் இல்ல. இது டைப் 2க்கு கீழே வந்தது. டைப் 3 நமக்கு எப்படி இருக்கு? டைப் 3ல வந்து 0 பாயிண்ட்னு ஆரம்பிக்காம ஒரு ஹோல் நம்பர் வச்சு 8.9.2.1.1 சொல்லிட்டு ஒரு முழு நம்பரை வச்சு நமக்கு பாயிண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் டைப் 3க்கு கீழே வருது. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து இந்த மாதிரி பார் டைப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் நிறைய இருக்கு. நம்ம வரிசையா ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் 0.0654 அதுக்கு மேல பார் இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான மாடல். கொடுத்துருக்கிற வேல்யூ என்னன்னா 0.0654. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஆனா இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மிஸ்டேக் பண்றதுக்கு இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. என்னன்னா 0.0654. அப்ப இதுல நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா என்னது? 654 தான் நம்பர் இல்லையா? அப்ப 654 எழுதிக்கலாம். மைனஸ் எந்த நம்பருக்கு மேல பார் இல்ல? 6க்கு மேல பார் இல்ல. ஸோ அதனால -6. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப டினாமினேட்டர் நீங்க எழுதும் போது எத்தனை நம்பருக்கு மேல பார் இருக்கு? 2 நம்பருக்கு மேல பார் இருக்கு. ஸோ அதனால 2 9 போட்டுருவீங்க. அதே மாதிரி இங்க பாருங்க 6க்கு மேல பார் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 0 போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். இது நம்ம மேஜரா பண்ணக்கூடிய மிஸ்டேக். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நான் வந்து எப்பவுமே டினாமினேட்டர் எழுதும்போது என்ன பண்ண சொன்னேன்? பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய டிஜிட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன். அப்ப பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 4 டிஜிட் இருக்கு. 3 டிஜிட் தானே இருக்கு. 654 மட்டும் எடுத்துட்டு இந்த 0 விட்டுலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா விடக்கூடாது. ஏன்னா 0 முன்னாடி இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய 0க்கு இந்த நம்பர்ல ஒரு சின்ன பங்கு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இப்படி எழுதுறேன் பாருங்களேன். 0.720 எழுதுறேன். இப்போ இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 0.72 எழுதலாம், தப்பு இல்லை. இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய 0 போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்த லாஸ்ட் நீங்க எத்தனை 0 போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. பின்னாடி போட்டா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க நம்பர் எழுதி பின்னாடி எத்தனை 0 போட்டாலும் அதுக்கு மதிப்பே கிடையாது. இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா
0.072ன்னு எழுதுறதுல இந்த 0வை தூக்கிட்டு 72ன்னு எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா இப்படி நம்மளால எழுத முடியாது. இது தப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய 0க்கு தான் மதிப்பு இல்லையே தவிர இங்க பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இந்த நம்பருக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த 0க்கு மதிப்பு உண்டு. அதனால இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை நம்பருக்கு பார் இல்ல, எத்தனை டிஜிட்டுக்கு பார் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த 0வையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அப்ப 06 2 டிஜிட்டுக்கு பார் இல்ல, அதனால நீங்க 9900 போடணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இதுல மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். அதனாலதான் நான் திரும்ப இதை அழுத்தமா சொல்றேன். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது கவனமா இருக்கணும். நமக்கு 2 நம்பருக்கு மேல 2 டிஜிட்டுக்கு மேல பார் இல்லைன்னு சொல்லிட்டு 2 0 போட மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்ப அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 648 டிவைடட் பை 9900 கிடைக்கும். இப்போ நம்ம 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 7 9s are 63, 2 9s are 18, இங்கே 1100 கிடைக்கும். அடுத்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் 144, 8 4s are 32, இங்கே நமக்கு 2 4s are 8, 7 4s are 28, 5 4s are 20. ஸோ 18 டிவைடட் பை 275. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் சி 18/275 கிடைக்குது. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே, இப்போ இதை வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். இப்போ நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0.0015ன்னு இருக்கு. 0.0015 இருக்கு. இப்போ இந்த 5க்கு மேல மட்டும் பார் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? 15 எழுதிடுவோம். -1. இதுல பிரச்சனை இல்லை. 15னா நம்பர் வந்து 15 இருக்கு. 1க்கு மேல பார் இல்லை. ஸோ அதனால -1 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த டினாமினேட்டர் எழுதும் போது கவனமா பார்க்கணும். என்னது? 5க்கு மேல பார் இருக்கு. ஸோ ஒரு நம்பருக்கு மேல பார் இருக்கு. அப்போ ஒரு 9 போட்டுக்கிறோம். எத்தனை நம்பர் மேல பார் இல்லை? 1க்கு மேல பார் இல்லை. இந்த 2 0க்கு மேல பார் இல்லை. ஆக மொத்தம் 3 டிஜிட் மேல பார் இல்லை. அதனால என்ன பண்ணிக்கணும்? 3 0 போடணும். கிளியரா? இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மேல மேல ப்ராப்ளம் இல்ல. மேல வந்து இங்க பாருங்க. நீங்க வந்து இத 1ன்னு போடுறீங்க. இங்க 0 0 இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த 0வை நான் இங்கே இன்க்ளூட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல 0 0 1ன்னு எழுதணும். ஆக்சுவலா புரியுதா? இப்ப இந்த இடத்துல இங்க பாருங்களேன். 654 மைனஸ் இந்த 0 சேர்த்து நீங்க இங்க எழுதினாலும் தப்பு வர போறது கிடையாது. ஏன்னா 650 மைனஸ் என்ன இருக்கு? முன்னாடி 06 இருக்கு. அப்ப இதுல 06ன்னு எழுதுவீங்க. 06ன்னு எழுதுனா என்ன? வெறும் 6ன்னு எழுதுனா என்ன? தப்பு இல்ல. இங்க நீங்க என்ன எழுதுவீங்க? 1க்கு பதிலா 001ன்னு எழுதுவீங்க. நீங்க 1ன்னு எழுதினாலும் 001ன்னு எழுதினாலும் ரெண்டுக்கும் வேல்யூ 1 தான். புரியுதா? அதனால டினாமினேட்டரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல. கிளியரா புரிஞ்சுதா? ஸோ வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல். நம்ம வந்து அடிக்கடி தப்பு பண்ணக்கூடிய மாடல். அதனால கவனமா இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இதுல பாருங்க 1.427 அந்த 27 மேல பார் இருக்கு. சரியா? இது எப்படி நம்ம எழுதுவோம்? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலா நம்பர் 1427 அதை ஃபுல்லா எழுதிட்டு மைனஸ் இந்த பக்கம் என்ன பண்ணணும்? எந்த நம்பர் மேல பார் இல்லை? 14 மேல பார் இல்லை. டிவைடட் பை இப்போ கீழே டினாமினேட்டர் எழுதும் போது டெசிமல் மட்டும் தான் பார்க்கணும். அப்போ 427 மட்டும் பாருங்க. 2 நம்பர் மேல பார் இருக்கு. ஸோ 2 9, ஒரு நம்பர் மேல பார் இல்லை. அதனால ஒரு 0 போட்டாச்சு. வேலை முடிஞ்சு. நமக்கு மேல என்ன வரும்? 1427ல 14 போச்சுதுன்னா 1413. 1413 டிவைடட் பை 990 கிடைக்கும். இப்போ இதை ஜஸ்ட் சால்வ் பண்ணா போதும். 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா கீழே 110 கிடைக்குது. மேல 9 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 199, பேலன்ஸ் 5. அப்போ 5 9s are 45, 7 9s are 63. 157 டிவைடட் பை 110. ஸோ ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் பி தான் நமக்கான கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகே, அடுத்தது இங்க பாருங்க 2.8768. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு கிடைக்கும் ஒரு ஃப்ராக்ஷன். இந்த ஃப்ராக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க? மிக்சட் ஃப்ராக்ஷனா மாற்றி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான், தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10/9 எனக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 10க்குள்ள எத்தனை 9 இருக்கும்? 9ஆல் அடிச்சுன்னா என்ன வரும்? ஒரு 9 9 வரும். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? 1. அந்த 1 மேலே போட்டு பை 9 போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் 10/9 1/9 எழுதிக்கலாம். அது மாதிரி இங்கே மாற்றி எழுதியிருக்காங்க. இது வந்து ஃப்ராக்ஷன். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மிக்சட் ஃப்ராக்ஷனா மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 13/5ன்னு இருக்கு. இது எப்படி நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதுறது? 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது உள்ள எத்தனை 5 இருக்கும்? 2. ஸோ 2 5s are 10, பேலன்ஸ் ஒரு 3 இருக்கு. அந்த 3/5. ஸோ 2 3/5. இந்த மாதிரி நம்ம எழுதுறோம். அது மாதிரி இங்க மாத்தி எழுதி இருக்கிறாங்களே தவிர வேற ஒண்ணுமே இதுல பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதுல பாருங்க 0.3 பார் பிளஸ் 0.4 பார் பிளஸ் 0.5 பார் பிளஸ் 0.6 பார் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இதோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு வேணும் நமக்கு. அப்போ இது அப்படியே எழுதலாம். நமக்கு 0.3 பார் எப்படி எழுதுவோம்? 3/9 எழுதுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃப்ராக்ஷனா மாத்திட்டு சிம்பிளிஃபை பண்றது தான் பெஸ்ட். இதை டைரக்டா அப்படியே
டெசிமல்ல வச்சு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. ஓகேவா? ஷார்ட் ட்ரிக் இல்ல நான் சொல்லல. ஆனா அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. புரியுதா? அதுல தப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நமக்கு எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்ல வந்து அக்யூரசி ரொம்ப கம்மியா இருக்கு. அதுல பண்ணா ஆன்சர் வந்து தப்பா போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்லல. ஷார்ட் ட்ரிக் இதுல இருக்கே சார், ஏன் நீங்க சொல்லி தரலான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதனாலதான் நான் சொல்றேன். அதை நான் ஃபாலோ பண்ண போறது இல்ல. அதனால அதை நான் சொல்லி தரவும் போறது இல்ல. ஓகேவா? எப்பவுமே இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினுக்கு நீங்க ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்றது தான் பெஸ்டா இருக்குமே தவிர டைரக்டா அப்படியே சால்வ் பண்றது நல்ல விஷயம் அல்ல. அது எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா 100% அக்யூரசி கொடுக்காது. அதே மாதிரி நீங்க சால்வ் பண்ணும்போது கூட உங்களால அக்யூரசியா ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் வரும் அப்படி சால்வ் பண்ணும்போது. ஓகேவா? அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்படி வந்தா அப்படி பண்ணணும், அப்படி வந்தா அப்படி பண்ண தேவையில்லாம அது அவ்வளோ டேட்டா நம்ம மைண்டுக்குள்ள வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பேசிக்கா அப்படியே சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கால்குலேஷன் ஸ்பீடை மட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? இதுல ஒன்றும் பெரிய டைம்ல எடுக்க போறது இல்லைங்க. பாருங்க 3/9, அடுத்தது என்னது 4/9, 5/9 பிளஸ் 6/9. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? கீழே 9 போட்டுக்கலாமா? ஓகே, மேலே ஆட் பண்ணும்போது என்னது 6 4 10, 5 3 8, ஸோ 18. 9ஆல கேன்சல் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது? 2. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2. கிளியரா? ஆப்ஷன் சி நமக்கு 2 கிடைச்சிடும். அடுத்தது இங்க பாருங்க, 2021 NTPCல கேட்டது. NTPC CPT 1ல கேட்டது. இங்க அதே மாதிரி தான் 2 நம்பருக்கு பார் இருக்கு. இதுலயும் கஷ்டப்பட தேவையில்ல. இங்க பாருங்க, 56 டிவைடட் பை 99, 43 டிவைடட் பை 99, அடுத்தது 89 டிவைடட் பை 99. அப்போ நமக்கு டினாமினேட்டர்ல 99 எல்சிஎம் வந்துடும். இப்போ மேலே 56, 43, 89 அவ்வளோத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து 188 கிடைக்கும். சரியா? 188 கிடைக்கும். ஸோ 188 பை 99. இப்போ நீங்க வந்து யோசிக்கலாம், இதை வச்சு நான் எப்படி பாரா எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். என்ன தெரியுமா? எனக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வந்தது? 188 பை 99. இப்போ ஆப்ஷன் எல்லாமே பார்ல இருக்கு. ஆப்ஷன் ஃப்ராக்ஷன்ல எல்லாமே இதுல இருக்கு, பார்ல இருக்கு. அப்ப இதுல எது இது கூட மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு நமக்கு தெரிஞ்ச மெத்தட் தான். ஒவ்வொரு ஆப்ஷனா எடுத்து நான் சால்வ் பண்ணி பார்க்க போறேன். இந்த 1.98 பாரோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு பார்ப்பேன். அது 188 பை 99 வந்ததுன்னா ஏ தான் ஆன்சர். அப்படி ஒவ்வொன்றுக்கா நான் செக் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இது ஃபாஸ்டா செக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்த இதை எடுத்துக்கிறேன். 1.98 பாரை நம்ம எப்படி எழுதுவோம்? 198 மைனஸ் 1 டிவைடட் பை 99 எழுதுவோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 198ல 1 போச்சுன்னா 197ன்னு கிடைக்கும். அப்ப இது ஆன்சர் இல்லை. கரெக்டா? இது ஆன்சர் இல்லை. இப்ப அடுத்த சி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சி ஆப்ஷன் இருக்கு 189. அப்ப 189 மைனஸ் 1 டிவைடட் பை 99. 189 மைனஸ் 1 என்ன? 188 பை 99. ஸோ அப்ப இது ஆன்சர். கிளியரா புரியுதா? அப்ப இது இங்க என்ன வரும்? 187 மைனஸ் 1 பை 99. அப்ப 186 பை 99. அப்ப இதுவும் ஆன்சர் இருக்க போறது இல்ல. இது 187 பை 99 வரும். இதுவும் ஆன்சரா இருக்க போறது இல்ல. இங்கதான் நமக்கு 188 பை 99 வருது. அதுதான் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். ஸோ ரெண்டு மேட்ச் ஆகுதுங்கிறதுனால இந்த இடத்துல சி ஆப்ஷன் நம்ம ஆன்சரா போட்டுக்கலாம். கிளியரா? அடுத்தது இங்க பாருங்க, 3.245 45க்கு மேல பாரு. இங்க 1.234 34 மேல பாரு. மைனஸ் 2.12 இந்த 12 மேல பாரு. ஓகேவா? 2023 ஐகார் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஆப்ஷனும் பார்ல தான் இருக்கு. எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே ஃபாஸ்டா நம்ம கடகடன்னு சால்வ் பண்ணா போதும். பாருங்க, 3.245 அப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 3245 மைனஸ் என்னது 32 டிவைடட் பை என்ன போடணும்? 990 மைனஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு? 1234 மைனஸ் 12. இங்க என்ன போடணும்? 990 போடணும். ஓகேவா? அடுத்தது மைனஸ் 212 மைனஸ் 2. கரெக்டா? இங்க நம்ம என்ன போடுவோம்? 99 போடுவோம். இதுதான் கொடுத்துருக்கிறத என்ன பண்ணிட்டேன்? இந்த இடத்துல பிளஸ் என்ன கொடுத்துருக்கிறத என்ன பண்ணியாச்சு? அப்படியே நம்ம ஃப்ராக்ஷனா மாத்தி எழுதியாச்சு. இப்போ இதை அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 3645ல 32 போச்சுதுன்னா 3213 கிடைக்கும் டிவைடட் பை 990 பிளஸ் இங்க 1234ல 12 போச்சுதுன்னா 1222 கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 990 மைனஸ் இங்க 212ல 2 போச்சுதுன்னா எவ்வளோ? 210 இருக்கும். டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? 99 இருக்கு. ஸோ இது ஃபுல்லா ஆட் பண்றதுக்கு எனக்கு இங்க பாருங்க, இங்க டினாமினேட்டர் 990, இங்க 990, ஆனா இங்க 99 தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு 0 சேர்த்து மேலேயும் 0 சேர்த்துக்கிட்டா இப்போ எனக்கு டினாமினேட்டர் எல்லாம் சேம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணும்? என்னோட எல்சிஎம் 990 வச்சுட்டு இந்த மொதல் 2 நம்பரை ஆட் பண்ணி அதுல இருந்து 2வது நம்பரை மைனஸ் பண்ணும். அப்படி மைனஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா 2335 கிடைக்கும்.
புரியுதா? 2335 டிவைடட் பை 990. ஓகே, இப்போ நேரா ஆப்ஷனுக்கு போங்க. எந்த ஆப்ஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2335 டிவைடட் பை 990 வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 990 போட்டிருக்குன்னா டினாமினேட், அப்போ 919 வரணும்னா 2 நம்பருக்கு மேலே பார் இருக்கணும், ஒரு நம்பர் மேலே பார் இருக்காது. ஸோ எல்லா ஆப்ஷன்லையும் பாருங்க, எல்லா ஆப்ஷன்லையுமே 2 நம்பர் மேலே பார் இருக்கு, ஒரு நம்பர் மேலே பார் இல்லை. ஸோ அப்போ டினாமினேட்டரை வச்சு என்னால் எலிமினேட் பண்ண முடியல. ஓகேவா? இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒருவேளை இப்போ ஏ ஆப்ஷன்ல வந்து இந்த 3க்கும் சேர்த்து பார் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ட்ரிபிள் லைன் வந்திருக்கும், டபுள் லைன் 0 போட்டிருக்க வழி இல்லை. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை எலிமினேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி இந்த இடத்துல 4 ஆப்ஷன்ல எதையுமே என்னால் எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா 2 நம்பருக்கு மேல பார் இல்லாம ஒரு நம்பருக்கு, சார் 2 நம்பருக்கு மேல பார் போட்டு ஒரு நம்பர் மேல பார் இல்லாம எல்லா ஆப்ஷன்லயுமே இருக்கு. அதனால இது மாதிரி எலிமினேட் பண்ண முடியல. இப்போ இதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணி பார்க்க போறேன். இப்போ இந்த சால்வ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா யோசிக்கணும். எதெல்லாம் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இங்க நீங்க திங்க் பண்ணா தெரியும். எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணணும்னு தேவையில்ல. நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இதை மைண்ட்லயே பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? இதை நீங்க பெருசா இதை நீங்க ஃபிராக்ஷனா மாத்த போறீங்கன்னா என்ன எழுதுவீங்க? 2243 எழுதுவீங்க. 2243 இருந்து எதை கழிப்பீங்க? 22 கழிப்பீங்க. 2243 தான் இருக்கு. அதுல இருந்து 22 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஏதாவது கிடைக்கும், 2200 சில்லற தான் கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? 2300 சில்லற இருக்கு. அப்ப கண்டிப்பா எது ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இல்ல? சி வாய்ப்பே இல்லை. ஏன்னா சில வந்து இங்க இருக்கிறது எவ்வளவுதான் இருக்கு? 2200 சில்லற தான் இருக்கு. அதுல இருந்து நீங்க 22 கழிச்சாலும் அது அதுக்கும் கீழே தான் போகும். நமக்கு எப்படி வரணும்? 2300 வரணும். ஓகேவா? அப்ப ஏ இந்த சி ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப இது பாருங்க, 2536 இருக்கு, இது 2500 இருக்கு. அப்ப 2536ல 25 கழிச்சாலும் திரும்பவும் அது 2500 சில்ட்ரன் தான் இருக்கும். அப்போ டி ஆப்ஷனா ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஒன்னு ஏயா இருக்கலாம் அல்லது பியா இருக்கலாம். சரி, ஓகே, ஏல பார்ப்போம். பில பார்ப்போம். பில பாருங்க, 2437 இருக்கு, 2437 இருக்கு. அப்ப 2437ல 24 கழிச்சாலும் அது 2400 சில்லறையில தான் இருக்கும். அப்ப எதுவும் ஆன்சர் இல்ல, பியும் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 2358ல 23 கழிச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2335 கிடைக்கும். ஸோ ஏ தான் உங்களுக்கான சரியான ஆன்சராக இருக்க முடியும். தெளிவா புரிஞ்சுதா? இது மூணே நான் வந்து சால்வ்லாம் பண்ணல, எலிமினேட் தான் பண்ணேன். ரேஞ்ச் பார்த்தேன், இந்த ரேஞ்சு கிட்ட வரணும். இப்போ இது மூணுமே அந்த ரேஞ்சு கிட்ட வரல. இது 2200 சில்லற, இது 2500 சில்லற, இது 2400 சில்லற. எனக்கு தேவை என்ன? 2300 சில்லற. அது இங்கதான் இருக்கு. புரிஞ்சுதா? இவ்வளவுதான். இப்படிதான் இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணும். கிளியரா? ஓகே, அடுத்தது இதுல பாருங்க, 0.123 3 மேல பாரு பிளஸ் 0.3 2024 ஆர்பிஎஃப் எஸ்ஐல கேட்ட கொஸ்டின். சரியா? சரி, இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஈஸி தான். இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 0.123 3 மேல பாரா, அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 123 மைனஸ் 12 டிவைடட் பை 900 போடுவோம். கரெக்டா? அடுத்தது பிளஸ் இதுக்கு 0. இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 39 டிவைடட் பை 99 எழுதுவோம். 39 டிவைடட் பை 99 எழுதுவோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க எனக்கு ஆப்ஷன் எல்லாம் ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. பார் வச்சு கொடுத்தாதான் கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க இங்க ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏத்தாப்புல ஈக்குவலண்ட் இங்க எங்க வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க 900 இருக்கு, இங்க 99 இருக்கு. ஓகேவா? அப்போ இன்னொரு ஸ்டெப் கூட நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இது 900 இருக்கட்டும். இங்க 123ல 12 போச்சுதுன்னா எவ்வளோ? 111 இல்லையா? 111. இங்க என்னதான் இருக்கும்? பிளஸ் 39 டிவைடட் பை 99 தான் இருக்க போகுது. ஓகேவா? 39 டிவைடட் பை 99 தான் இருக்க போகுது. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனா இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க 3 டேபிள கேன்சல் பண்ணலாம். 13 டைம்ஸ், கீழே 33 டைம்ஸ். இங்க வந்து நம்ம 3 டேபிள கேன்சல் பண்ணா இங்க 300 டைம்ஸ். இங்க நமக்கு என்ன வரும்? 3 3s are 9, 7 3s are 21 வரும். இப்போ இங்க 37/300 இருக்கு, இங்க 13/33 இருக்கு. இப்போ நீங்க எல்சிஎம்மா எடுக்கிறீங்கன்னா இங்க 300, இங்க 33. அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? 3300ன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? 3300ன்னு எடுத்துக்கலாம். அப்ப 3300னா இந்த இடத்துல 300 இருக்கு. அப்ப இந்த 300 3300 மாறணும்னா என்ன பண்ணும்? 11ஆல பெருக்கணும். 37 11ஆல மல்டிப்ளை பண்ணும். 37 11ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 37 into 11னா ஒரு 7 போட்டுக்கலாம். அடுத்து 7 plus 3 நமக்கு 10, 10க்கு 0 போட்டுக்கலாம், பேலன்ஸ் 1. அப்போ 407 கிடைக்குது. பிளஸ் இங்க வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? 33 தான் இருக்கு. அப்போ 3300 எடுத்துருக்கோம். அப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ? 1300 கிடைக்கும். சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, நமக்கு ஆட் பண்ணும்போது 1300 கூட 407 ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 1707 கிடைக்கும், டிவைடட் பை 3300. ஸோ ஆப்ஷன்ல டினாமினேட்டர் எல்லாமே 1100 இருக்கு. அப்போ 3ஆல கேன்சல் பண்ணிடுங்க.
இங்கே 1100. இங்கே நமக்கு என்ன ஒரு 3ஆல் கேன்சல் பண்ணால் 5 3s are 15, பேலன்ஸ் 2 6 3s are 18, 9 3s are 27. ஸோ 569 divided by 1100. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதெல்லாம் வேகமாக சால்வ் பண்ணக்கூடியதான். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் பொறுமையாக பண்ணுறேன், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? டேரெக்டாக நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ கிடச்சிருச்சு. அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வச்சு நான் இந்த இடத்துல எழுதிட்டேன். சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இங்கே நான் கேன்சல் பண்ணி இந்த 999 நான் மாற்றி விட்டுட்டேன். ஒருவேளை என்னோட ஆப்ஷன் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷனா இல்லாம பார் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஆப்ஷன் ஃபுல்லாவே பார் வச்சு இருக்குதுன்னா அப்ப இந்த இடத்துல இங்க கேன்சலேஷன் பண்ண மாட்டேன். எப்பவுமே உங்களோட ஆப்ஷன் எல்லாமே பார் வச்சு இருக்குதுன்னா உங்களோட டினாமினேட்டர் 9900 அந்த பேட்டர்ன்லயே ஃபாலோ பண்ணும். ஓகேவா? 9900 வர மாதிரி அந்த பேட்டர்ன்ல ஃபாலோ பண்றது தான் அது சேஃபா இருக்கும். ஓகேவா? ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனை வச்சு கம்பேர் பண்ணும்போது கரெக்டா இதுல கிடைக்கக்கூடிய ஃபிராக்ஷனும் இங்க கிடைக்கக்கூடிய ஃபிராக்ஷனும் மேட்ச் ஆன்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இதுல இப்ப இந்த இடத்துல நான் அடி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்னால கேன்சல் பண்ண 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்க முடியும். இந்த இடத்துல 3 டேபிள்ல என்னால கேன்சல் பண்ணிருக்க முடியும். இந்த இடத்துல என்னால 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிருக்க முடியும். அப்ப கேன்சல் பண்ணி இங்க நான் வந்து டினாமினேட்டரை 3 வர மாதிரி 313 வர மாதிரி மாத்தி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மாத்தி வச்சதுக்கு அப்புறம் இங்க நான் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சு மேட்ச் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனாலதான் இங்க பார் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், டினாமினேட்டரை 9900 அந்த பேட்டர்ன்ல வர மாதிரியே வச்சுக்கிட்டேன். ஓகே, இன் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா அதை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஆப்ஷன் எல்லாமே ஃபிராக்ஷனா இருந்ததுனால இங்க நான் கேன்சலேஷன் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ 2.38 பார், டிவிஷன் 0.58 பார். அப்ப இந்த மாதிரி டிவிஷன் இருந்தா என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லை. டிவிஷன் இருந்தா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த 2.38 பாருக்கு வேல்யூ எழுதுவோம், ஃபிராக்ஷன் வேல்யூ. இது எப்படி எழுதலாம்? 238 minus 23 divided by 90 அப்புறம் இங்க என்ன இருக்கு, டிவிஷன் போட்டு 0.54 இருக்கா, 54 minus 5 divided by 90. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும், இங்க நம்ம மைனஸ் பண்ணோம். 238ல இருந்து 23 போச்சுதுன்னா 8ல 3 போச்சுன்னா 5. இப்போ 215 கிடைக்கும். 215 by 90. இங்க டிவிஷன் இருக்கு. இங்க 54ல 5 போச்சுதுன்னா எவ்வளோ, 49 by 90 இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். 215 divided by 90 இருக்கு. இங்க டிவிஷன் இருக்கா, ஸோ டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஃபிராக்ஷன் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க 49 by 90 இருக்கு, அது 90 by 49 மாறிடும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனா மாறும்போது அந்த டிவிஷனை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஃபிராக்ஷன் ரெசிப்ரோக்கலா மாறணும். இப்போ 90க்கு 90 கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க பாருங்க, இங்க 215 இருக்கு, இங்க 49 இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் இது கேன்சல் ஆக போறது இல்லை. அதனால 215 by 49 தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம் இது எப்படி நம்ம கேன்சல் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அப்போ 49ஆல கேன்சல் பண்ணும்போது 215க்குள்ள எத்தனை 49 இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ 4 டைம்ஸ் இருக்கும் இல்லையா? 4 டைம்ஸ்னா எவ்வளோ, 196. அப்போ 196 போக பேலன்சிங் என்ன இருக்கு, 19 இருக்கு. இப்போ 19 divided by 49. ஸோ 419 divided by 49 அதான் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 419 divided by 49. 2024 RRB JEல கேட்ட கொஸ்டின். கிளியரா? அடுத்த கேள்வி இது பாருங்க. இது அதே போல தான். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இதோட இந்த கிளாஸ் நமக்கு முடிச்சுக்கலாம். இதுல இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்த்துருக்கோம். இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல உங்களோட டவுட்டை ஷேர் பண்ணுங்க. அதுல வந்து நான் உங்களுக்கு தெளிவா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. ஓகேங்களா? மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட GS பிராண்டட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நம்மளோட யூடியூப் கிளாஸஸ்க்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.